வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை. இன்றைக்கி என்னோடய கிச்சனில் கலர்ஃபுல்லாக சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக கேக் செஞ்சு காட்ட போகிறேங்க. அதுவும் முட்டை இல்லாமல். நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறது எக்லெஸ் ஃப்ரூட் கேக். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் அரை கப் டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துட்டு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்து இதை நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த டியூட்டி ஃப்ரூட்டியில் இந்த மைதா வந்து நல்லா கோட் ஆகணும். அப்போ தான் கடைசியாக இதை கேக் பேட்டரில் நம்ம சேர்க்கும்போது அடியில் போய் செட்டில் ஆகாமல் எல்லா இடத்துலையும் ஈவனாக மிக்ஸ் ஆகி இருக்கும். அவனை 160 டிகிரியில் 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுலில் இந்த மாதிரி சல்லடை வச்சுக்கோங்க. அதில் 1.5 கப் மைதா, அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2-3 தடவை சலிச்சு எடுக்கணும். 2-3 தடவையாவது நம்ம சலிச்சு எடுத்தால் தான் இது நல்லா மிக்ஸ் ஆகும். கேக் வந்து சாஃப்டாகவும் ஸ்பாஞ்சியாகவும் கிடைக்கும். இதுவும் ஒரு முக்கியமான டிப் தாங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் 100 கிராம் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணாதீங்க. இந்த அளவுக்கு பட்டர் வந்து சாஃப்டாக இருக்கணும். இதை வந்து இந்த மாதிரி ஒரு விஸ்க்கு வச்சுட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு பீட் பண்ணால் போதும், நல்லா சாஃப்டாக வந்துடும். எலக்ட்ரிக் பீட்டர்லாம் தேவையில்லை, இந்த மாதிரி விஸ்கே போதும். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் அரை கப் பவுடர் சுகர் சேர்க்கணும். சுகர் வந்து பவுடர் சுகர் தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பட்டர் சுகர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஃபஸ்ட்டு பட்டர் இருந்த கலரை விட இந்த சுகரோடு சேர்த்து நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா அதோட கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு இதை நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். இப்போ இதில் 3/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து நல்லா கெட்டியான தயிராக இருக்கணும். ரொம்ப புளிக்கக்கூடாது, ஓரளவுக்கு புளிப்பாக இருக்கணும். அந்த தயிரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் செய்யும்போது மைதாவாகட்டும் பட்டர் ஆகட்டும் அப்படி இல்லைனா அந்த தயிராகட்டும் எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் இருந்து டைரெக்டாக எடுத்து அப்படி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ வந்து கேக் வந்து சாஃப்டாக வராது, அந்த டெக்ஸ்சர் வந்து கரெக்டாக கிடைக்காது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே டைரெக்ஷனில் தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். சும்மா இஷ்டத்துக்கெல்லாம் கலக்கக்கூடாது. மைதா சேர்க்கும்போது மொத்தமாக அப்படியே சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மிக்ஸ் பண்ணுற பவுல் வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. ஒரே டைரெக்ஷனில் தான் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் மிக்ஸ் பண்ண அது வந்து நல்லா சாஃப்டாக வந்துடுங்க. ஒரு தடவை இந்த கேக் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் வந்து நம்ம பேக்கரியில் வாங்குகிற கேக் மாதிரியே சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். கட்டாயம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மைதாலாம் சேர்த்து கலந்ததுக்கப்புறமா கேக் பேட்டர் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இப்போ இதில் 1/4 கப் பால் சேர்த்துக்கலாம். பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்க்கணும். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது இதில் ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போது இதில் டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. இந்த கேக் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே அவன் ப்ரீ ஹீட் பண்ணிடணும். அதே மாதிரி கேக் டின்லேயும் ஆயில் தடவிட்டு பட்டர் ஷீட் போட்டு ரெடியாக வச்சுக்கணுங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ரெடியாக இருக்கிற அந்த கேக் டின்னில் இதை ஊற்றி 160 டிகிரி செல்சியஸில் 50லேருந்து 55 நிமிஷம் இதை பேக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா டேஸ்டியான கேக் ரெடி ஆயிருங்க. இந்த கேக் அவன் இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியுமா அப்படின்னா இல்லைங்க, குக்கரில் கூட செய்யலாம். குக்கரில் கேக் எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ நான் ஏற்கனவே என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். விருப்பப்பட்டால் போய் பாருங்கள். ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இந்த கேக் பேட்டரெல்லாம் நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ் இருந்தால் வெளியில் வரும். நம்மளுக்கு கேக் வந்து நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக கிடைக்கும். இப்போ கடைசியாக கொஞ்சமாக டியூட்டி ஃப்ரூட்டி வந்து அதுக்கு மேலே தூவிக்கலாம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பேக் பண்ணதுக்கப்புறம் அது வந்து கலர் சேஞ்ச் ஆகும். பட் இருந்தாலும் இப்போ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எடுத்து அப்படியே நான் அவனில் வச்சுட்டு நல்லா பேக் ஆனதுக்கப்புறமா எடுத்து காட்டுறேன்.
ஒரு டூத்பிக் வச்சு இந்த கேக்கில் கொஞ்சமாக அப்படி குத்தி பாருங்கள். அது வெளியில் எடுக்கும்போது அதில் எதுவுமே ஒட்டாமல் இருந்தது அப்படின்னா கேக் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். கேக் நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதை டின்னை விட்டு எடுங்க. சூடாக இருக்கும்போதே எடுத்திங்கன்னா அது பிஞ்சு பிஞ்சு வந்துடும். இதுவும் ஒரு முக்கியமான டிப். இப்போ இந்த சைட்ஸ்லலாம் எடுத்து விட்டுட்டு நம்ம அதை வேறு ஒரு ட்ரேக்கு மாற்றிட்டு ஸ்லைஸ் போட்டு எடுத்துடலாங்க. கேக் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வந்திருக்குங்க. இதில் நம்ம முட்டை சேர்க்கல, எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணலை. ஆனால் கூட கேக் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக கலர்ஃபுல்லாக ஸ்பாஞ்சியாக இருக்குது. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேக் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் செஞ்சு காட்டின இந்த ஃப்ரூட் கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்களோட லைக்ஸ் கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.